இது வந்து நான் யாருக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன், நீங்கள் அங்கேருந்து இங்கே வாங்க இந்த மாதிரி ட்ரெக்கிங் போங்க அப்படின்னு என்கரேஜ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, நான் அதை பயன்படுத்தி நாங்கள் வந்துக்கிட்டேன். தம்பி மேலே போகிறேன், அப்படியே போயிருமா? இப்போ எங்கே நான் போகிறேன்? அங்கே மேலே தான் போகிறேன். மேலே தான் போகிறாங்க. சரிங்க தம்பி, மேலே தானே போகிறா, போகலாமா? எல்லா பேரும் அழைச்சி போயிடுமா? சரிங்கண்ணா, அப்படி போயிடலாம். அப்பா, இதுக்கு எதுவும் பேர் இருக்காண்ணா? பேர் இருக்கு. அகமலையினுடைய அழகை இங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி தாங்க. இந்த மலைப்பகுதியில் இன்னைக்கு வரைக்குமே குதிரையில் தான் அவங்களோட பொருட்களை கொண்டு போகிறாங்க. குதிரை போகக்கூடிய பாதையும் குதிரையோடையும் சேர்ந்து இந்த பயணம் அமைய போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏறிட்டாரு டாப் பண்ணு. ஜாமான் மெடிக்கல் ஜாமானா அப்படியே எடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோன்னு தான் நினைக்கிறேன். சுற்றி போகிறாரு, ஆனால் இங்கே தான் இருக்காரு, முன்னாடி தான் இருக்காரு. ஆனால் அந்த பாதைக்கு போகணுன்னா 1/2 கிலோமீட்டர் சுற்றி போகணுன்றாரு. ஏதாவது ஷார்ட்கட் இருக்கானான்னு கேட்டால், தம்பி நீ வந்ததான் ஷார்ட்கட்டுன்றாரு. மதிக்கட்டான் தான். புத்தி மாற வச்சிடும். சோலைக்குள்ளே போயிட்டாலேவும் அப்படியே மலை மேலே ஏறி போய்கிட்டே இருக்கோம். அகமலை ட்ரக்கிங்க. ஜெயஸ்டமாரா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றியம். ஆக்சுவலாக நம்ம வந்ததெல்லாமே பெரியவாழ்த்தொழி வந்தோம். பட்டு ஊராட்சி பார்த்தீங்கன்னா போடிநாயக்கனூரோடது நடுநிலைப்பள்ளி. பாய். சரிண்ணா ஸ்கூலு. ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அகமலையை சூப்பராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வில்லேஜில் இருக்க மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரக்கிங் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ளே இருக்கோம். இங்கேருந்து உள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நடந்தால் ஒரு சூப்பரான சோலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அங்கே உங்களை கூப்பிட்டு போகிறேன், ட்ரக்கிங் பண்ணி வாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ட்ரக்கிங்கு அகமலைக்கு உள்ள சோலையை பார்க்க போகிறோம். ஒரு நல்ல லெவலான பிளேஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போனோம்னா தேனி அல்நகரம் இதெல்லாம் பார்க்கலான்ற வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரக்கிங் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, அந்த குதிரையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரோடு எல்லாமே இந்த மாதிரி தான், காட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ ட்ரக் பண்ணி போகிறோம். நைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாடுங்கள்லாம் அந்த சைடு வரும், அதனால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் வைக்கிறீங்க, நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம். வாங்க கைஸ். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. மருது பாண்டி செம பேருண்ணா. அண்ணன் தான் 2 குதிரை வச்சுருக்காரு. சரிங்களா, ரெண்டையுமே. ஆனால் என்னென்ன இது எடுத்துகிட்டு போகிறீங்களாண்ணா? ஜீனி. எங்கண்ணா கொண்டு போகிறோம்? எஸ்டேட்டுக்கு. சரிங்கண்ணா, பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம ட்ரக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் சொன்னார். 45 நிமிஷம் நடந்தோம்னா மேலே ஒரு எஸ்டேட்டு, அது பக்கத்தில் ஒரு நல்ல சோலை இருக்குது, நீங்கள் பார்க்கலான்னாரு. பாருங்கள், ஜீனி பருப்பு இதெல்லாம் இது வழி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியேவும் குரங்கணியிலேருந்து சூப்பராக கொண்டு போவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கொண்டு போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான விஷயங்க. அண்ணன் அதை கரெக்டாக வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாரு. சொன்ன உடனே அங்கனே நிற்கிது. சிறப்பு. கீழே முத்துக்குமார் அண்ணன் என்ன சொன்னார்னா, மனம் மெதுவாக நடங்க, நீங்கள் நடக்கிறத பார்த்தா 1 மணி நேரம் ஆகும், நான் நடந்தேன்னா 20 நிமிஷத்தில் போயிடுவேன்ட்டார். சரிங்கண்ணா, அப்படியே மெதுவாக எங்களை கூப்பிட்டு போங்கன்ட்டாச்சு. சிறப்புங்க. எடுத்து பாருங்க. வா, ஆமாண்ணா, ஃபஸ்ட்டு வீடு அவர் வீடுண்ணா. சரிண்ணா.
பாருங்கள் மேலே செம மிஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எப்படிண்ணா டெய்லி இதான் வேலையாண்ணா? டெய்லி இப்படி நடந்து போயிடுவீங்க? ஐயோ, சர்வீஸ் ஆயிடுச்சுண்ணா? சர்வீஸ் ஆகிடும். அண்ணா வர்றேண்ணா, ஒரே நிமிஷம்ண்ணா. அப்பா, இதுக்கு எதுவும் பேர் இருக்காண்ணா? பேர் இருக்கு. முள்ளியா? முன்னாடி போகிறது புள்ளி. இதான் புள்ளி. முன்னாடி போகிறது நாய்க்கரு. காய்ஸ், நம்ம அங்கேருந்து தண்ணி கொண்டு வரணும்னா தண்ணியை சம்மந்து வரணும்ல, அதுக்காக இங்கே ஒரு இடம் பார்த்து வச்சுருக்காங்க. எப்பயுமே போகிற படத்தில் இந்த மாதிரி தான் தண்ணி பிடிப்பாங்க. இந்த பைப் எங்கே இருந்தால் வருது? இந்த இடத்துல வச்சிருக்கு சும்மா. இங்கே சும்மா பைப் மாதிரி வச்சுருக்கீங்க, பட் ஓட தண்ணி மாதிரி அப்படியே அங்கேருந்து வருது. நல்லா சுத்தமாக தான் தண்ணி. கிடைக்காத இடத்துக்கு எவ்வளோ சொல்லிப்பாங்க? 100 ரூபா கூட சொல்லிப்பாங்க. குடிக்கிறேன்டா விட்றா. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிச்சு ரொம்ப நல்லா இருக்கு. மினரல் வாட்டர் மாதிரி இருக்குல்ல, அதுக்கும் மேலே அங்கே பேசாச்சு. எதிர்பார்க்குறாங்க. நல்லா இருக்குண்ணா. அந்த சப்புக்கெலாம் கொட்டல என்னன்னா மனவோட சேர்ந்து மலை சுகுமாரன். மலை சுகுமாரன். இதை கட் பண்ணிடுது. இந்த வாட்டர் கேன் இருக்க தண்ணியை எடுத்துக்கிறோம். நல்ல தண்ணி கட்ட தண்ணி வெயிட்டில் வெயிட்டாக வச்சே போட்டுருவோம். வெயிட்டானது. உங்கள் தண்ணி 10 நிமிஷம் சூடாயிரும். இங்கே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணி இயற்கையான தண்ணி. அண்ணா லிட்டர் கணக்கில் எல்லா மூலிகளோட சேர்ந்து வரனால எல்லாமே வந்து ஆரோக்கியமான வாட்டர் இது. அதனால அண்ணன் சுத்தமாக தைரியமாக தென்னாவட்டா சொல்கிறாரு. நம்ம நம்புவோம். அதுதான் நம்மளுடைய வழக்கமாச்சே. அப்படி தானே பண்ணுறாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நடந்திருப்போம். மேலேருந்து ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 15 நிமிஷம் நடந்திருப்போம். அப்படியே நடந்து வந்தாச்சு, தண்ணி குடித்தாச்சு. ஸோ திரும்ப இப்போ ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சுற்றி காடுங்க, ஒத்த அடி பாதைங்க. பாருங்கள் அந்த பாதை எப்படி இருக்குது. அப்படி போயிடுறேண்ணா. பாடா அண்ணன் தான் நம்மளை வழி நடத்தி கூட்டு போகிறாரு. சவுண்டு விட்டுறாரு. சவுண்டு விட்டுறதுக்கு அப்படியே ஓடிடுது. இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, இதானே எனக்கு நல்லா இருக்கு. ஆனால் இது நல்லா இருக்கு. அகமலை காட்டுக்குள்ள ட்ரக்கிங் போயிட்டு இருக்கோங்க. நடந்து போகணுங்க. நடந்து போகிறது தான் பெரிய விஷயம். நீங்கள் போங்க, நான் அப்படியே வந்துடுறேன். அண்ணனே வழி நடத்துட்டேன். ஆக்சுவலாக யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அண்ணன் தங்கலான் வர்றாரா? இன்னைக்கு வாடா உன்னை அவர் என்ன குத்துறாரு மட்டும் பாடுறா. யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலி லெலின்னு, நான், கேமராமேன் மலைச்சாமி அப்படின்னு அவன் தான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம பிரபு அண்ணன், அவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. தங்கலான், அவர் தங்கலான் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தூக்கி வச்சிட்டாரு. இவர் பேண்ட் போட்ட தங்கலான். அண்ணே 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 நீ முன்னாடி போனே, ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருக்கண்ணே. அப்பா பயங்கரமான பாதை. பழைய பாதையா? போங்கண்ணே, நடங்கண்ணே. பழைய பாதையா? பழைய பாதை இதுதான் பழைய பாதை. இல்லை நான் பக்கத்தில் வரல. அப்பா எப்படி போயிட்டு இருக்கேன் பாருங்க காய்ஸ். அவர் டெய்லி போவாராம் எப்படின்னு பாருங்க.
இப்படியே போயிட்டு இருக்கோம் தான். நீ எவ்வளோ நேரம் சரியா தெரியல. பட் செம்ம எக்ஸைட்மெண்ட்டு, ஹாப்பி மனம். இன்னொரு தங்கலான் மாறிட்டாரான். தங்கம் கண்டுபிடிக்க போகிறோம். தங்கம் கண்டுபிடிக்க. வா சிறப்புண்ணா. ஏதோ வீடியோ எடுக்கணுன்ற வேகத்தில் மேலே ஏறிட்டான். லூஸ் ஆகிடுச்சுண்ணா. லூஸ் ஆச்சுண்ணா. லூஸாக இருந்தால் சரியாக நடக்காதுண்ணா. ஆக்சுவலாக நடக்க முடியல, அதனால் அண்ணன் ஒரு குச்சி எடுத்து வந்திருக்காரு. நல்ல குச்சி. வர முடியாதுண்ணா, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. குதிரை கூட வந்தால் வர முடியும், இல்லாட்டி நீங்களாம் நடக்க மாட்டீங்க அப்படின்ட்டார். குதிரை நமக்காக நின்று போகுது. ஒரு குச்சி கிடச்சிருச்சு, குச்சி வச்சு நடந்து போகும் தான். இன்னும் 1/4 மணி நேரத்தில் போயிடலாமாண்ணா? ரைட்டுண்ணா. வர்றப்ப சீக்கிரம் வந்துடலாம். அங்கே எஸ்டேட்டில் யாருண்ணா இருக்கா? ஓ, வேலையாளு, ஓனரு. அப்படியா? அவர் எப்படி வருவார்? நடந்து வருவாரா? ஓனராக இருந்தாலும் நடந்தா வரணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆ சரி. இது சவாரி ஏற்றிக்கிட்டு நம்மளை கூட்டு போயிருமாண்ணா? ஏறிடுமா? அப்படிங்க. ஆ அப்படியா? நல்லா வேகமாக நடக்கும். இது என்ன மாதிரியான குதிரைண்ணா? நாட்டு குதிரை. சமைக்கினே இருக்குது. ஆ ஆமாம், நடக்காது, சமைக்காது. அளவுக்கு பிடிச்சிருக்கிறது சவாரி போகிறதுக்கு மட்டும்தான். இந்த குதிரை தான் சமைக்கும். ஆ லோடு அடிச்சுக்கலாம். தீனி போடணுண்ணா. ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா செலவு பண்ணுவீங்க? ஆ என்னென்ன வாங்கி கொடுப்பீங்க? தவிடு, புண்ணாக்கு, புரியல, சத்து மாவு. சரிண்ணா. மசாலாண்ணா உடம்பு ஏறுறதுக்கு. ஆ இது எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க அப்போ? ஓ, அவர் வாங்கி கொடுத்தது. நீங்கள் வேலைக்கு இருக்கீங்க. ஓ, வேலைக்குன்னா எவ்வளோண்ணா சம்பளம் கொடுப்பாங்க? ஆ ஒரு நாளோட சம்பளமே அகமலையில் ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா. என்னண்ணா நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் ரெண்ட் போகலாண்ணா. ஆவா முடியல. ஆ குதிரை போயிடும். சரி சரி சரி, வெட்டி விட்டீங்க பாரு. நடந்து போயிட்டுருக்கு அது பாட்டுக்கு. நம்ம நின்னோம்னா, அவர் நின்னோம்னா நின்றுறாரு. நின்றுக்கிறோம். உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக நல்ல ஸ்லோப்பு, வெறும் கல்லாக தான் இருக்குது. என்னென்னா கல்லாக இருக்கிறதுனால தான் குதிரையே குதிச்சு தான் போகுது. ஏன்னா லேட் ஆகிட்டீங்க. கைஸ், குதிரை அண்ணே பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது தம்பி, நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பாதி தூரம் நம்மளை கூப்பிட்டு வந்துட்டார். இதுக்கு மேலே நம்ம தான் போகணும். நம்ம கூட வந்தவங்க எல்லோரும் லலினு, மலைச்சாமி, முத்துக்குமாரனே அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்களால நடக்க முடியல, ரொம்ப தூரத்துக்கு கீழே நிற்கிறாங்க, சத்தம் கேட்குது. சரிங்களா, வந்துடுவாங்க. வந்து ஜாயின் பண்ணோடனே சேர்ந்து மேலே போயிடலாங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ட்ரக்கிங் பண்ணுறது. முன்னாடி சிக்கன் இருந்தோம், இப்போ
பக்குன்னு மாறிட்டோம். அதனால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இடத்த பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. பாருங்கள். வா, எப்படியே மேலே ஏறி போகணுங்க. நான் படங்களில் பார்த்துருக்கேன், பிதாமோகன் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் தான் கூட்டு போவாங்க. படத்தில் பார்த்தது குரங்கணியில் ஒரு தடவை அந்த பாதையை பார்த்துருக்கேன். மலை ஏறி போனதில் பாதையை பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து தான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கான். நல்லா இருக்குது, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெக்கிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு. எனக்கு பிடிக்கும். சரிங்களா, ரெஸ்ட் எடுத்தாச்சு ஒரு வழியாக. பார்த்தீங்களா, நல்லா ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சு ஏற ஆரம்பித்தாச்சு. எனக்கு கேத்தா ஜம்முன்னு திரும்ப இன்னொரு 20 நிமிஷம் நடந்து வாக்கிங் போவோம். ஜம்முன்னு கிளம்பிடலாம். சரிங்களா, குதிரை போயிடுச்சு முன்னாடியே. சும்மா சல்லு 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 சல்லுன்னு டே குச்சியை கொடுத்துட்டு போடா. சின்ன கேப் எடுத்தோம், குச்சியை பிடிக்கிட்டாங்க. இந்த கல் மாதிரி இருக்கிற ரோட்டை கடந்து கொஞ்சம் சமதளமான இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. பாருங்க, சொல்லி நடந்து வந்தோம். இது ஃபுல்லாகவே கல். இப்போ கொஞ்சம் மண், கொஞ்சம் சமதளமான இடம். சரிங்களா, இனிமேல் கொஞ்சம் வாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாடா அப்படியா, ஏதோ ஒரு சின்ன குச்சி கிடச்சிருச்சு நமக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்க கரெக்டாக இருந்திருக்கான். பட் பரவாயில்ல, வெளில வந்தாச்சுங்க. அந்த காட்டு பகுதியிலேருந்து உள்ள வெளிச்சமே இல்லை. வெளில வந்த பின்னாடி தான் நல்ல வெளிச்சம். அடங்கப்பா, என்னடா திரும்ப ஏறுதா? 2-3 ஸ்டெப்பு. அப்பா அப்பா அப்பா, செம வியூங்க. அண்ணா, அந்த மலை பேர் என்ன சொன்னீங்க? நாடு கண்டான் மலை. நாடு கண்டான் மலைங்க. ஆக்சுவலாக அந்த மலைக்கெல்லாம் அவங்க ஈஸியாக போயிடுவாங்களாம், அசால்ட்டாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் நம்ம போகணுன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்டு மயக்கம் போட விட்டா தான். ஏறி வரும்போது குதிரை உருண்டுருச்சா? மேலேருந்து இறங்கி கீழே வரும்போது இதுக்குள்ளே இறங்கிருச்சானா? போயிட்டு என்னாச்சு? தூக்கிட்டீங்களா? இறந்துருச்சா? ஐயோ, கழுத்து உடஞ்சி வச்சா? இறந்துருச்சு. பன்னி காட்டு மாடு எல்லாம் சாப்பிட்டுருச்சு. பாவம்ண்ணா, ஆனால் ரொம்ப பாவம்ண்ணா. குதிரையே உருண்டுருச்சுங்க. மேலே எவ்வளோ பேர்னா இருப்பாங்க அந்த எஸ்டேட்டில்? இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அவர் போகிறது அப்போ வேறு ரொம்ப தூரம், 4 கிலோமீட்ரு. இப்போ நம்ம எங்கண்ணா போகிறோம்? அந்த மரம் தெரியுது, அந்த மரத்துக்கு போகிறோம். போயிடுமாண்ணா? போயிடுமா? நான் போயிடுவேன், ஆனால் நீ போவேன்னு தெரியாது அப்படின்றாரு. கண்டினியூ பண்ணுவோம். ஏன் சிரிச்சுன்னு கேட்குறீங்களா? எனக்கே இந்த நிலைமைண்ணா. எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்துக்கிட்டு அவனை நினச்சேன் சிரிச்சு. பின்னாடி ஒருத்தன் சொல்கிறான், இனிமேல் அகமலை வருவேன் அப்படின்றான். ஆக்சுவலாக தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோன்னு தான் நினைக்கிறேன். சுற்றி சுற்றி போகிறாரு, ஆனால் இங்கே தான் இருக்கார், முன்னாடி தான் இருக்கார். ஆனால் அந்த பாதைக்கு போகணுன்னா 1/2 கிலோமீட்டர் சுற்றி போகணுன்றாரு. ஏதாவது ஷார்ட்கட் இருக்கானான்னு கேட்டால், தம்பி நீ வந்தால் தான் ஷார்ட்கட்டுன்றாரு. முடியல. பாரு, பயங்கரமான மரங்க, செம ஹைட்டு, பயங்கர ஹைட்டாக இருக்குது. சொன்ன மாதிரி
வடிவல் பத்தியா சாம தூங்கிக்கலாம் நம்மளா வந்து மாட்டிக்கிட்ட விளையாடுங்க. துக்கமான விஷயம் கஷ்டமான விஷயம் தெரியுமா? துக்கமா கஷ்டமா? ரெண்டுமே நான் சுகர் பேசணும் பிபி இருக்கு சுகரு பிபி வேற என்ன இருக்கு எல்லாம் இருக்கு. அவனுக்கு இல்லாத வியாதியே இல்லைன்ற ஏதாவது இல்லாத வியாதி சொல்லி பாருங்க பார்க்கலாம் அப்படின்ற அவன் ஒண்ணு இருக்கு அது இது இருக்கே எனக்கு தெரியல. போகும்போது என்ன சொன்னார், நல்ல இடங்க, சமதளமான இடம், அழகா இருக்கும், இல்ல ட்ரோன் வாங்கி வச்சு வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, பிடிக்கலடா விட்டுரு கேட்டாரு. வந்தாச்சு ஓரளவுக்கு, இன்னொரு 2-3 டேனிங் தான் ஏறிடலாங்க. இவ்வளோ தூரம் நடந்துட்டு ஆனா உண்மை பார்க்காம இருந்தா ஏறுமோ இல்லையோ நீங்க சொல்றது ஆறுதா இருக்குது. இந்த வந்து கொடுத்துக்கிறேன் இருக்கா? ஜெயிச்சிட்டோமாரா வந்தாச்சுங்க, பக்கத்தில் வந்தாச்சுங்க. எடுக்கலாண்ணா. எங்க இருந்து இருந்தா வந்திருக்காங்க இவங்க? நார்த் இந்தியாவா? நார்த் இந்தியா எங்கேயா? coming from where? டவுன் அசாம், பீகார், ஒடிசா, மத்திய பிரதேஷ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லைண்ணா, அவ்வளோதான். कैमरा वीडियो रिकॉर्डिंग भैया यूट्यूब चैनल नेम மனோ விக்ரம். नाइस नेम மனோ नाइस नेम भैया நைஸ் நேம் பையா. அப்ப இவங்க எல்லாரும் இங்க தான் வேலை செய்றாங்களாண்ணா? எல்லாரும் இங்க தான் வேலை செய்றாங்க. சாப்பிட்டு டைம் இல்ல சாப்பிட டைம் இல்ல. பையா என்ன பொருள்? என்ன? कितना नाम है? मेडिसिन மெடிசன் ஜாமா மெடிக்கல் ஜாமாண்ணா. அப்படியே எடுத்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி எங்க கொண்டு போறதுண்ணா? அண்ணா எங்க கொண்டு போறது? இங்க போறாங்களா? இப்ப கீழே இருந்தா வர்றாங்களா? அப்பா இப்படியே போயிடுறதாண்ணா? அங்க எஸ்டேட் கொண்டு போயிடுறது. வேலை செய்யறாங்க. சரிங்க சரி கைஸ், வந்தாச்சுங்க சோலைக்கு. சரிங்களா, இதுக்குள்ளே நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது. நம்ம இந்த சோலையை பார்க்க தான் வந்தோம். உள்ளே நடந்து போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். नाले भैया रिटर्न है रिटर्न नाले ओके ओके बाय. ஆமாம், மருது பாண்டியண்ணே, அவர் ஓனரு அதான் போனாங்க. என்னென்ன கொண்டு போகிறீங்க பொருள்? மருந்துண்ணா? ஓ உரம். உரம் ஏலக்காய் நம்ம தான் பார்த்தோமே, அதுக்குள்ளே குடியிருந்தோம். அப்படியே இருந்துச்சு. நீ அது அந்த வழி வரல கேரளா மூணாறு அவர் தான் வரல இல்லை. காய்ஸ் ஃபைனலாக வந்தாச்சுங்க. செம்ம இடங்க. இதுதான் சோழன்றாங்க. சூப்பரான யூகாலிப்டஸ் மரம் தான். அப்படியே நல்லா வான் உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிதுங்க. பாருங்க, சரியான ஹைட்டு. அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக இந்த மரம் தான் இருக்குது. சரிங்களா, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதை பார்க்கத்தான் கூப்பிட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு ஓடை போகும். அந்த ஓடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆகலாம். இடம் ரொம்ப அழகாக இருக்குனாரு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் எல்லா பக்கமும் அப்படியே தாங்க சிறப்பில். ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் ஈவினிங்காக நீங்கள் கிளம்புனீங்கன்னா
இந்த இடத்துல நல்ல மிஸ்ட்டு அப்படியே மூடி இருக்கும். ஏன்னா நல்ல உயரத்தில் இருக்கீங்க, நல்ல மிஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்றதுனால நம்ம சீக்கிரமே இங்கே வந்தாச்சு. அதனால் இப்போதைக்கு மிஸ்ட் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக சூப்பராக மிஸ்ட் வரும். பட்டு ஏறி வந்ததுக்கு இடம் தாறு மாறுங்க, சூப்பராக இருக்கு. கீழே ஒரு ஓடை போகுது, அந்த ஓடை தான் கீழே இருக்க ஊர்களுக்கு, பெரிய குளம் லட்சுமிபுரம் அங்கே இருக்க குளங்களுக்கெல்லாம் இங்கேருந்து தான் இந்த தண்ணி போகுது அப்படின்னு சொன்னார். அதையும் போய் பார்த்துடலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் அந்த குதிரையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட்டுக்கு வேலை பார்க்குறவங்க. அவங்க இது வழி தான் அந்த எஸ்டேட்டுக்கு போனாங்க. அவங்க இன்னும் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நினைக்கிறேன் சரிங்களா. இன்னும் 1 மணி நேரம் வாக் பண்ணி உள்ளே போகணும். பாருங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு நான் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சியான. ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்து அதுக்கப்புறம் இங்கிட்டு போய் இங்கேருந்து 1 hour நடந்து போய் அங்கே போய் காட்டு வேலையில் இருக்கிறாங்க. நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் நம்ம ஊருக்கு வேலைக்கு வர்றாங்க. அங்கே எவ்வளோ கஷ்டம்னு தெரியல. எனிவே எவ்ரி ஒன் இஸ் இண்டியன். சூப்பர்ண்ணா. ஓட ஆறு இல்லை, ஓட தான். சூப்பராடாண்ணா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறேண்ணா. சூப்பர்ண்ணா. ஆமாம், ஆக்சுவலாக இது நல்ல ஓடங்க, நல்ல தண்ணி வந்துச்சுன்னா பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குண்ணா. எங்கே இருக்குண்ணா தண்ணி வருது? இந்த தண்ணி மேலே வருது, மேலே. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஊற்று, அந்த மரம் ஊற்று, மரத்தோட ஊற்று அப்படியே வருது, அப்படியே வருது. இது எங்கே போகுது நினைக்கிறீங்க? லட்சுமிபுரத்துக்கே இதான் போகுது. லட்சுமிபுரத்துக்கு போகுதுண்ணா. நம்ம ஊர்லேயும் அகமலைக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு தண்ணி வருது இல்லைண்ணா, அது எங்கே இருந்தா வருது? அப்படியே அங்கிட்டு போகுது. அதுக்கு மேலே இந்த தண்ணி தான் அங்கிட்டு லிங்காங்கன்னு எங்களுக்கு கணிப்பு. கணிப்பு தெரியல, யாருக்கும் தெரியல. அம்மா பெரிய மனை தாண்டி வரல. யாரு அண்ணனா? என்ன கதை சொல்லுங்க. போய்க்கிருவான் ஓடக்குள்ள. யார் எங்கே போயின்னு வந்துக்கங்க. எங்கே போய்க்க வந்து? ஆமா, அது மதி சோளை பூரா மதிக்கட்டான். மதிக்கட்டான் தான். புத்தி மாற வச்சிடும். சோலைக்குள்ளே போயிட்டாலேவும் பாருங்க, போகிற வழியை பாருங்க. இதுக்குள்ளெல்லாம் நடந்து போனா அப்பா 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 பாருங்க, சரியான சோளங்க. வந்தாச்சு கைஸ், அவ்வளோதாங்க. பக்கா வந்ததுக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. சூப்பர் சரிங்களா. ட்ரக் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் யாருக்கும் என்கரேஜ் பண்ண மாட்டேன், நீங்கள் அங்கேருந்து இங்கே வாங்க இந்த மாதிரி ட்ரக்கிங் போங்க அப்படின்னு என்கரேஜ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, நான் அதை பயன்படுத்தி நாங்கள் வந்துக்கிட்டேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ வியூவர்ஸ். எல்லோரும் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையும் ஒரு அட்வென்ச்சரான வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.